எம்ஜிஎம் ஆட்டோ வருங்களா? வரும் சார். அட வாங்க. என்ன செய்யல? எங்க இந்த பக்கம்? பக்கத்துல மாமா ஒரு வேலையை அமைச்சாரு, அதான் முடிச்சுட்டு இப்படியே வந்து. சரி வாங்க வீட்டுக்கு. இல்ல சார், ஊர்ல ஒரு வேலை இருக்கு, உடனே கிளம்பணும். நான் எம்ஜிஎம் வரலும் போறேன், ஒரு ஆர்டர் விஷயமா. சரி வாங்க கூட வைப்பலாம். சரி சார், நான் அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவேன். சரி வாங்க போலாம். சரி சரி வாங்க. ஆட்டோ எடுங்க. அண்ணே என்ன படம் ஷூட்டிங்க? மிலிட்டரி படம் ஷூட்டிங் நடக்குது. மிலிட்டரியா? சகல ஷூட்டிங்கே பார்த்ததில்ல, கொஞ்சம் பார்த்துட்டு போவோமே. சரி சரி. 1 2 3 4. அப்புறம் உங்ககிட்ட தனியா பேசணும் ரொம்ப நாள் ட்ரை பண்றேன். நீங்களும் பிஸி, நானும் பிஸி ஆயிட்டுமா? சார் என்னப்பா என்ன படம் ஷூட்டிங்க? ஏயா அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அங்க போய் கேளையா. கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேச விட மாட்டீங்களா? போயாங்க அங்க கேளுங்க. ஒரு பொண்ணு கிட்ட பேசினா பொறுக்காதே உங்களுக்கு. அது என்ன படம் ஷூட்டிங்க? டைரக்டர் கேளுங்க, இவருதான். அவருக்கு சார் அது என்ன படம்? மிலிட்டரி. நான் 5 சகல ஏதோ ராணுவ சம்பந்தப்பட்ட படம், நமக்கு எதுக்கு? என்ன சகல நீங்க வேற இதுக்கு போய் பயந்துகிட்டே என்ன எதுன்னு விலாவரியா கேளுங்க. ஆமா சார், இது என்ன ராணுவ சம்பந்தப்பட்ட படமா? இவரை கேளுங்க. சரி சார். சார் யோ அந்த பக்கம் போயா. கொஞ்சம் பேசிக்கிறேனே சார். இந்த ரம்பா எப்படின்னு? எப்படின்னா இல்ல அது வந்து என்னடா எப்படின்னு கேக்குறான். ஐயோ யோ போயா. ரொம்ப நல்லா பேசுவாங்களான்னு கேட்டேன். பாத்தையில பேசிட்டு இருக்கல, அதனால ஊமையா போய் கேளு போ. சார் நேர்லயும் நல்லா காமெடி பண்றாரு. பாத்தியா சீரியஸா பேசிட்டு இருக்கேன், காமெடிக்கிறான் பாரு. போடா டேய் போடா. இருக்கு சார், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போவோம். என்ன சகல இத போய் சகல இந்த ரம்பா மேட்ரி எல்லாம் லீவ் சொல்லி விடாதீங்க. சரி பாருங்க பாருங்க. டேக் 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 1 2 3 4. வாங்க போலாம், நிறைய வேலை இருக்குல்ல. என்ன சரோ? எங்க தள்ளு 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 தள்ளு, நான் தோக்கிறேன். ஐயோ என்னது இது புதுசா? விடுங்க. என்ன சரோ, இது என்ன சின்ன வேலை தானே, நான் சும்மா தானே இருக்கேன், விடு. ஒரு நாள் உதவி செஞ்சா போதுமா? மத்த நாள்ல எப்படி? ஒண்ணு செய்யலாமா? வேலைக்கு ஒரு ஆளை வச்சிடலாமா? வேலைக்கு ஆளா? நான் பாத்துக்கிட்டேன், நீங்க விடுங்க. பரவாயில்ல, அப்படி இல்ல சரோ. இந்த மாதிரி தண்ணி எடுக்கிறது, துணியை துவைக்கிறது, இந்த மாதிரி கஷ்டமான வேலைக்கெல்லாம் ஒரு ஆள் வைக்கலாமே. அப்படி இல்லைங்க, குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் பிரசவம் சுலபமாகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வேலைக்கு ஆள் வச்சீங்கன்னா அத்தை உங்களை தான் திட்டுவாங்க. என்னங்க திடீர்னு என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல சரோ. அம்மா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? என் மேல இருக்கிற கோவத்துல பழையபடி வேலை செய்யலான்னு 4 இடத்துல போய் வேலை கேட்டிருக்காங்க. அவங்க பேசுனதுல மனநொந்து போய் திரும்பியிருக்காங்க. ஐயோ என்னங்க நீங்க இப்படி? அத்தை அவசரப்பட்டு வேலை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள தடுக்க வேண்டாமா? இல்ல சரோ, அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து பேசினா தானே. அத்தை இப்படி வீட்டு வேலைக்கு போனாங்கன்னா பாக்குறவங்க உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? இவ்ளோ சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பெத்த அம்மாவை வேலைக்கு அனுப்புறது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல சரோ. ஆனா நான் எது பேசினாலும் அம்மா முகம் திருப்பிக்கிறாங்க. நான் சொல்றத காதை கொடுத்து கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. ஏங்க நான் வேணா போய் அத்தை கிட்ட பேசட்டுமா? நான் பேசினா ஒருவேளை சம்மதிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் செஞ்சிடாத. ஒருவேளை நீ பேசினது அம்மாவுக்கு பிடிக்கலன்னா தேவையில்லாத சங்கடம். நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ விடு விடு விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ என்னங்க என்ன பண்றீங்க? பாரு. ஐயோ இப்படி இல்லங்க, இங்க கொடுங்க. பரவாயில்ல, நான் எப்ப கத்துக்கிறது? ஐயோ கீழே போட போறீங்க. என்ன மாணிக்கனே, வீட்டு வேலைலாம் சும்மா தூள் கலப்புறீங்க போல இருக்கு. இப்ப எதுக்கு சரோக்கா ஐஸ் வைக்கிறீங்க? ஏதோ தப்பு பண்ணி சரோக்கா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க, அதனால தானே. என்னக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன மீனா, எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியாம. சாரிக்கா, விளையாட்டா சொன்னேன். சரிக்கா, நான் அப்புறமா வரேன். சரி சரோ, நீ இதை பாத்துக்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயா வணக்கம் ஐயா. என்ன பழனி,
ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆமாய்யா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஐயா. அப்படியா? ஆமா. உள்ள வா. வணக்கம் சார். உட்காருப்பா பழனி. பரவாயில்லையா. அட உட்காருப்பா. அப்புறம் பழனி எப்படி போகுது? நான் என்னையா சொல்றது, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லவங்க யாரு ஏமாத்துறவங்க யாருன்னு நீங்க தான் ஏன் சொல்லணும். இந்த பாரு பழனி, பொதுவாகவே ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொல்றது எனக்கு பிடிக்காத விஷயம். அது தப்புன்னு என்னோட அபிப்பிராயம். அன்னைக்கு நீ ஏதோ ஃபோன் பண்ண, அப்பவே என் அடி மனசுல பட்டுச்சு. முதலாளி, நான் பொறாமையில பேசல முதலாளி. ஒரு இடத்துல அநியாயம் நடக்கும்போது அதை பார்த்துட்டு என்னால் கண்டுக்காம இருக்க முடியல. அதுவும் உங்களை மாதிரி ஒரு தங்கமான முதலாளி கிட்ட ஒருத்தன் விசுவாசமா இல்லாதப்போ அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்க முடியுமா? இப்ப நீ என்ன சொல்ல வர? ஐயா, மாணிக்கன் நல்லபடியா கவனிச்சு பாப்பலன்னு சொல்லி தானே இந்த லாரி ஆஃபீஸ் அவர்கிட்ட விட்டு நீங்க பாம்பேக்கு போனீங்க. உங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கல. இந்த லாரி ஆஃபீஸ் சரியாவே கவனிக்கிறது இல்லை. நான் ஏதோ வீணா குறை சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. வேணா இவங்கிட்ட கேட்டு பாருங்க. டேய் இங்க வாடா, ஐயா கிட்ட சொல்லு. சொல்றா. என்ன மாணிக்க மிரட்டுவான்னு பயப்படுறியா? நல்லதை தட்டி கேட்கிற தைரியம் பழனி தவிர வேற யாருக்கும் வராது முதலாளி. நீங்க வேணா பாம்பேக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள ட்ரிப் ஷீட் எல்லாம் எடுத்து பாருங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். டேய் ட்ரிப் ஷீட் எடுத்து கொடு. முதலாளி அங்கதான் இருக்கு. ஐயா, இந்த தொழிலில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். நான் சொல்லி தர்றதா மட்டும் எதுவும் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி சராசரியா லாபமா போயிட்டு இருந்த ட்ரிப் எல்லாம் இப்போ டவுன் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்போ நடந்திருக்கு தெரியுங்களா? மாணிக்கன் லாரி வாங்கினதுக்கு அப்புறம் தான். நீங்க வேணா தேதியை பாருங்களேன். அதுலயும் 2-3 ரூட்ல சுத்தமா ஓட்டமே கிடையாது. ஏன் தெரியுங்களா? அந்த ரூட்ல எல்லாம் ரெகுலரா மாணிக்க வண்டி ஓடிட்டு இருக்கு. சொல்லுப்பா பழனி. சொல்றதா? என்னையா இனிமே சொல்றது? இப்போ உங்ககிட்ட சொன்ன உண்மையை மாணிக்கத்துக்கிட்ட சந்தேகமா கேட்டேன். சரியாவே பதில் சொல்ல. அப்புறம் இது தப்பாச்சேன்னு சொல்லி கேள்வி கேட்டேன். அவ்வளவுதான், கோவம் வந்துச்சு. எனக்கும் சிவசாமிக்கும் ஏதோ இருக்குதா சொல்லி கதை கட்டி விட்டாப்ல. அப்படியா? ஆமாய்யா, என்கிட்ட இருந்த ரூபாயில சிவசாமியோட மார்க் இருந்துச்சான். மார்க்கெட்ல ரூபா புழங்காதா? அவரோட நோட்டு கட்டில் சிவசாமி வழக்கமா ஒரு குறி போடுவாராம். அதுல ஒரு நோட்டு என்கிட்ட இருந்துச்சான். பெரிய துப்பறிய நிமிடர் மாதிரி என் மேல குத்தம் கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பிட்டாரு. இந்த பாருப்பா, உன் மேல தப்பு இல்லாமலா மாணிக்கம் உன்னை வெளியில அனுப்பிச்சா? ஆமாய்யா, நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட மெனக்கெட்டு சொல்றதெல்லாம் மாணிக்கத்தை குத்தம் சொல்லணுன்றதுக்காக இல்ல. என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் சொல்றேன். உங்களாலதான் மாணிக்க இன்னைக்கு தான ஒரு மனுஷன் நடமாடிட்டு இருக்காரு. ஆனா நன்றியை மறக்க கூடாது இல்ல? அவர் மனசுல எதுவும் இல்லைன்னா உங்களை லாரி பூஜைக்கு எதுக்கு கூப்பிடல? நீங்க பாம்பேல இருந்தீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு பேச்சுக்காவது லாரி வாங்கின விஷயத்த உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல? சொல்லியிருக்கலாம்ல? புரிஞ்சுக்குங்க முதலாளி, 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்தாலே ஒவ்வொருத்தனையும் கையில பிடிக்க முடியாது. நீங்க கொஞ்சம் கூட கர்வம் இல்லாம எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு கூட ஒருத்தன் துரோகம் நினைக்கிறான்னா நினைச்சாலே வேதனையா இருக்கு முதலாளி. ஹலோ மாணிக்கம், நான் சுந்தரம் பேசுறேன். ஐயா, நம்ம லாரி ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். நான் ஊருக்கு போனதுல இருந்து இன்னி வரைக்கும் உள்ள கணக்கு வழக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே இங்க வா. நான் உனக்காக வெயிட் பண்றேன். சரிங்க. யாருங்க? சுந்தரையா பாம்பேல இருந்து வந்துட்டாரு. உடனே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணுன்றாரு. நீ கடையை பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இருங்க, ஃபைல் எடுத்து தரோம். இது வேணாம், இதுல நிறைய விடுதல் இருக்கு. இதுதான் கரெக்ட். பார்த்துக்க. சரிண்ணா.
எத்தனை ஸ்பூன் மிளகா பொடி போடணும்? அது ஒரு 3 ஸ்பூன் போடுப்பா. சரி. ஏய், அதை எடுத்து கொடு. அக்கா, இது எப்படி சீவுறது? இத முதல்ல அதை க்ளீன் பண்ணிட்டு சீவு. கத்தி கொடு. அக்கா, எனக்கு அடை பண்றது எப்படின்னு தெரியாது, சொல்லித்தரியா? அப்புறமா சொல்லித்தரேன்டா. அட, எனக்கா இது? இன்னைக்கு அழகர் குளத்துல வெள்ளம் வர அளவுக்கு மழை பெய்யும் போல இருக்கே. ஏன் பவானி? பின்ன விஜயக்கா ஓடி ஓடி சமையல் பண்ணுது, உன்கிட்ட வேற அடிக்கடி வந்து சமையல் டிப்ஸ் கேக்குது. விஜயக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கல்யாணத்துக்கு முன்னாடி சமையல்னால அலறுவியே, இப்ப என்ன உனக்கு ஞானோதயம்? பவானி, உனக்கு அந்த ஞானத்தை பத்தி இப்ப புரியாது. உனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் ஒருத்த வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன சமைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடி தேடி சமைச்சு போட ஆரம்பிப்பேன். அப்பதான் உனக்கு அந்த ஞானத்தை பத்தி புரியும். நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்ப்பா. அது ஒரு டைப்பான சந்தோஷம். ஏங்கா, ஒரு ஆளுக்கு ருசி ருசியா சமைச்சு போடுறது பெரிய சந்தோஷமாக்கும். நான் அந்த மாதிரி அடிமையெல்லாம் இருக்க மாட்டேன். போடி லூசு, இதுக்கு பேர் அடிமையா? இத நீ இப்படி சொன்னேன்னா அன்னைக்கு மாமா என் காலை பிடிச்சி தைலம் தேய்ச்சி விட்டாரே, அதுக்கு என்ன பேரு? அப்ப மாமா எனக்கு அடிமையா? போக்கா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதாண்டி பாசங்கிறது. இப்போ விஜய் அதை உணர்ந்துட்டா. அதனாலதான் புருஷனுக்கு விதவிதமா செஞ்சு போடணும்னு எல்லாத்தையும் நம்ம கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. தனக்கா, வர வர நீ நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. பேச்சிலேயே பாசத்தை புழியற. ஏதாவது இம்புட்டு கறியா நறுக்கியாவது ஸ்பெஷல் சமையலா? ஆமாப்பா, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயோட சமையல் தான். பொரியல், கூட்டு குருமான்னு என்னென்னமோ செய்ய போறாளாம். கேட்டு கேட்டு புதுசு புதுசா நிறைய செய்யறப்பா. செய்யிட்டு புதுசா செய்ய, நான் வாயில வைக்க முடியாது செய்ய. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும். பேசலாம் வா. என்ன சொல்லு. ரவி சகல வந்திருந்தாப்புல இல்ல, அவர்கிட்ட தொழில் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் இந்த தவணை தொழில் பண்ணிட்டு இருக்காப்புல இல்ல, அதே செய்யுங்க. நல்ல தொழில், நல்ல லாபம் வரும். ஆனா கொஞ்சம் கவனமா செய்யுங்கன்னாப்புல. அப்படியா? ஆமா, அதான் சரி அதையே செய்யலாமேன்னு யோசிச்சேன். செய்டா செய்டா ஜமாய். அதான் மாமா, கொஞ்சம் முதலீடு போடுற மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. என்னடா போசு, சமயம் தெரியாம இந்த கேள்வி கட்டுப்பிட்டிய? உனக்கு தெரியாது, உன் மாமா இப்பதான் திக்கி தண்ணீர் 2 பொண்ணுகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கான். நிமிரவே 2 வருஷம் ஆகும். இப்ப போய் இப்படி கேட்டுப்பிட்டியடா. என்னடே, நீ எப்பாவது பண உதவி கேட்டு அது என்னால செய்ய முடியலன்னா என் மனசு எவ்வளவு சங்கடப்படும் உனக்கு தெரியுமில்ல? தெரிஞ்சே ஏன்டா இப்படி ஒரு கேள்வி கிட்ட கேட்டேன்? ஆமா, நான் ஒன்றும் உங்களை சங்கடப்படுத்தல. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். யார்ட்டாச்சும் கடன் வாங்கி கொடுங்க, கரெக்டாக திருப்பி கொடுத்துட்றேன். எவ்வளோ நாளைக்கு தான் வேலை இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காது. ஆமா, நான் உங்களை தான் கேட்டேன், ஏன் அமைதியா இருக்கியா? ஏண்டா போஸ், உனக்கு மாமனை பத்தி தெரியாது? நான் என்னைக்காவது என்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கியிருக்கிறேன்டா? வாங்கியிருக்கிறேனா? வாங்க மாட்டேன். என்னோட கொள்கைடா அது. அவசரத்துக்கு கடன் வாங்குறது, அப்புறம் கொடுக்க முடியாம அவனை கண்டு பம்பி பதுங்கிறது. இந்த அவமானம் எனக்கு தேவையில்லாதுடா. நான் கடன் வாங்குவேன்னு எதிர்பார்க்காத, இது நடக்காது. எவ்வளவுதான் நல்ல மனுஷனா இருந்தாலும் வயசானா புத்தி மாறி போயிரும் போல இருக்கு. படக்குன்னு காசு இல்லைங்கிறாரு. அவரு முன்ன மாதிரி இல்ல. ஏன் மாமா புலம்புறீங்க? எல்லாம் மாமா பத்தி தான். இந்த நேரத்துல காசு கேட்காம எந்த நேரத்துல காசு கேட்கறது? தொழில் பண்ணு காசு கேட்டா கரார இல்லைங்கிறாரு. அப்பா கிட்ட காசு இல்ல மாமா, அதனாலதான் அப்படி சொல்றாரு. இல்லாமல 2 கல்யாணம் அப்படி பண்ணாரு. 2 கல்யாணத்தை பண்ணதுனால தானே அவர்கிட்ட காசு இல்லாம போச்சு. 2 கல்யாணம் பண்ணாரு. எப்படி பண்ணாரு? அந்த நிலத்தை வித்தமே, அந்த காசு வச்சு தானே. அந்த நிலத்தை விற்கிறதுக்கு நான் என்ன ஆளா அலைஞ்சிருப்பேன். அட, தொழில் பண்றதுக்கு காசு என்ன இல்லைன்னாரு பரவாயில்ல, நான் பண்ண வேலையை கூலி கொடுத்துருக்கலாம்ல. என்ன பேசுறீங்க? யார்கிட்ட கூலி கேட்கறது? நான் அப்படி நினைச்சேனா? அவர் சொன்னாங்கிறதுக்கு தான் வீட்டுல உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்னாருன்னா குடியே விட்டேன். எல்லா பிள்ளைகளும் எனக்கும் பிள்ளைய மாதிரி தான். ஆனா அவர் அப்படி நினைச்சாரா? நான் அவருக்கு பிள்ளை மாதிரி தானே. கேட்டவனே காசு கொடுத்துட வேண்டியதானே. மாமா, இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. அடுத்து என்ன செய்யுதுன்னு யோசிங்க. என்ன பண்றது? அந்த தொழில் நான் பண்ணி தான் ஆவேன். அந்த தொழில் பண்ணா பெரிய லெவல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதான் பண்ணுவேன். அதெல்லாம் சரி, காசுக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ரொம்ப பழக்கமான விஷயம் தான், ஆனா கொஞ்சம் டச் விட்டு போச்சு. என்ன வழி? அதான் நம்ம கவர்மெண்ட் பண்றதுதான். கடன்
கடன் தான் வாங்கணும். கடனா? எதுக்கு ஆச்சரியப்படுற? போஸ் கடன் வாங்குறங்கிறது பொம்பளை பிள்ளைய தாவணி போடுற மாதிரி. இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் ஊர்ல ஒருத்தன் கடன் கேட்டிருந்தேன். என்ன ஒண்ணு, வட்டி தான் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்கறான். அதான் யோசனையா இருக்கு. தொழில் ஆரம்பிச்சா வருமானம் வரும்ல, நம்ம சிக்கனமா இருந்து வட்டியை கட்டிடுவோம். ஒவ்வொரு தொழில் பண்ணும்போது இப்படி சொல்லி தான் கடன் வாங்கினேன். எங்கே ஒன்றும் சரியாவில்ல. நீங்க என்னங்க எதை பத்தியும் யோசிக்க வேணாம். என் மனசுல படுது நல்லபடியா வரும்னு. இனிமே எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கும். நீங்க கவலைப்படாம ஆரம்பிங்க. நீ அப்படி சொல்ற? நீயே சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? சரி, போய் பார்த்து வந்துடுறேன்.